ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. என்னடா அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஹில் ஸ்டைல் மிஷின் ஒன்று வந்துச்சுல, அப்போ நம்ம ஒரு குழந்தை ஏதோ ஒரு கமெண்ட்டை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கமெண்ட் போடுறவங்களெல்லாம் நான் பின் பண்ணி விடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே கமெண்ட் போடல. இப்போ ஒரு நம்ம டெவில் கேமிங் கமெண்ட் போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் பிக்சரை மட்டும் போடுறேன். ஹாய் ப்ரோ பை டெவில் கேமிங். ஹாய்டா தம்பி, உனக்கு ஏற்கனவே கமெண்ட் போட்டிருப்பேன். அதில் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நல்லா போடுறா தம்பி. கொஞ்சம் அந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிட்டு வச்சின்னா உனக்கு கரெக்டாக வந்துடும்டா. சரி, ஓகே, வாங்க நம்ம அப்டேட்குள்ளே இறங்கிடலாம். இனிமேல் நம்ம டெவில் கேமிங் மாதிரி யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறீங்களோ அவங்க இதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லிட்டு அவங்கள பின் பண்ணிட்டு சேனல்லேருந்து அவங்க இது போய் சப்ஸ்கிரைப் வேறு பண்ண சொல்லலான்னு இருக்கேன். அதோட மறக்காமல் நம்ம டெவில் கேமிங்க்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரிக்குவாங்க, நம்மளுக்கு ஒரு புது ஷிப்பு கொண்டு வந்திருக்கானுங்க கைஸ். அந்த ஷிப்பை போய் பார்க்கலான்னு என்னோடய பிளானு. அந்த ஷிப்பை பார்க்கணுன்னா நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஷிப்பு தெரிஞ்சிடும். வீட்டிலேருந்து நம்ம எப்படி வந்தோம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டானிக் ஷிப் மாதிரி ஒன்று தெரியும். அது அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 அப்டேட் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். முதல் அப்டேட்டாக நம்மளுக்கு ஒரு கன்று கொண்டு வர போகிறாங்க. இவனை பிக்சர் கொடுக்குறேன் பாருங்களேன். அது ஏதோ M41 ஏதோ ஒரு கன்று, அது பேர் சரியாக தெரில. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதா குதிரைக்கு வீல் வச்ச மாதிரி ஒரு இது கைஸ், அந்த இதையும் கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு அப்டேட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ரெண்டாவது அப்டேட்டாக அந்த வீல் வச்சு சொல்லியிருந்தோம்ல, நான் இப்போ பிக்சரை போட்டு பாருங்களேன். அந்த கன் பிக்சர் ஏற்கனவே போட்டிருப்பேன், போடுறேன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த குதிரைக்கு வீல் வச்ச மாதிரி தான் இருக்குது வினோதமாக. ஆனால் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாகவும் இல்லை, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு 3வது ஸ்கூல் பஸ்ஸு கைஸ். இந்த ஸ்கூல் பஸ்ஸு கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஸ்கூல் கொண்டு வருவேன்னு சொல்கிறானுங்க. ஒன்று லிங்கில் கொண்டு வரலாம், இல்லாட்டி உண்மையிலேயே கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே ஸ்கூல் பஸ்ஸு கொண்டு வரதை பற்றின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நான் அடிக்கடி லேஸாக டக்குன்னு கட் பண்ணிடுறதுனால எனக்கு என்ன சொல்கிறேனே மறந்துடுது. இப்போ வாங்க, அந்த ஸ்கூல் பஸ் கொண்டு வந்தால் ஸ்கூல்லையும் கொண்டு வருவேன்னு சொல்கிறானுங்க. ஆனால் ஸ்கூல் பிக்சர் எதுவும் தரல, ஸ்கூல் பஸ் பிக்சர் தான் தந்திருக்கான். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீப் ஆப்ஷன். போன தடவை ஸ்லீப் பட்டன் இருக்க மாதிரி தான் பிக்சர் கொடுத்துருந்தான். இப்போ படுத்திருக்க மாதிரியே தந்திருக்கான். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இதை தான் டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க. இதை போட்டிருப்பேன்னா இல்லாட்டி இந்த பிக்சரை போட்டிருப்பேனான்னு தெரில. ஆனால் இது பார்க்க வித்தியாசமாக தாங்க இருக்குது. இப்போதைக்கு சொன்னது தான் 4 அப்டேட்டு. அதுக்கப்புறம் இதான் சிஐஎம் லிஸ்ட்டா, என்னடா பேர் இது? சரி, ஓகே, ஏதோ ஏன்னா வித்தியாசமாக செஞ்சுருக்கானுங்க கைஸ் அந்த ஆக்டோபஸ்ஸு. ஆனால் இந்த மாதிரிலாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரெஷர் இது, கண்டெய்னரு, அந்த ரெஸ்கியூ போட்டு மாதிரி நினைக்கிறேன் இது. இருங்க, அந்த ஐலாண்டில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போட்டு வழியாக வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். செஸ்ட்டு கிரியேட் இருக்குது, நிறையா செஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வீடு. ஆனால் இந்த வீடு நம்மளுக்கு ஆக்சுவலி ஜுராசிக் பார்க்லேயே கொண்டு வந்திருந்தானுங்க. ஒரு லிங்க்கில் கூட ஜுராசிக் பார்க்கு நடுவில் இந்த வீடை மட்டும் தந்துருப்பானுங்க. ஆனால் இந்த இது பார்க்க வித்தியாசமாக தாங்க இருக்குது. இத்தனை கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற இதை இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இந்த கப்பல் தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. கப்பலுக்குள்ளே தான் எக்கச்சக்கமான இது இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். அந்த மான்ஸ்டரை பார்க்குறதோட எனக்கு இந்த கப்பலுக்குள்ளே பார்க்குறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்படி நடந்தோன்னா நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம் போலையே. சரி, ஓகே, இருங்க. ஒருவேளை நம்மளால ரொம்ப போட முடியலன்னா ட்ரோன் ஆப்ஷனை போட்டுற வேண்டியதான். இங்கே ஒரு குப்பை தொட்டி தான் இருக்குது. கமான், வேறு எங்கேயா ஸ்பெஷல் இது? அந்த கேப்டன் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி கூலி படத்தில் அந்த ஹார்பரே கொண்டு வந்திருந்தோன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம். அந்த அப்டேட் மாதிரியே செஞ்சுருக்கானுங்களான்னு பார்த்தா செம வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கானுங்க. அதே காப்பி கேட் மாதிரிலாம் இல்லை, வீடு மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இதுலேயே வித்தியாசமாக செய்ய முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம
ஆனால் என் கண்டெய்னருக்குள்ளே செடியெல்லாம் வளர்க்க முடியுமான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இருங்க, ட்ரோனை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இதான் செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இதான் மேல் ஃப்ளோர். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்? இங்கே கீழ் ஃப்ளோரில் நிற்கிறோம். ஐயோ, இனி அது குழப்புது. எங்கே நின்னோனே தெரியலையே. இதுதான் கீழ் ஃப்ளோரு. மேல் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி பெட்ரூமு. ஒரு அதே ஃப்ளோர் தான். இதுக்கப்புறம் மேலே ஏறினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் ஸ்டாக் மாதிரி வச்சுருக்கு. அவ்வளோதான். ஆனால் இந்த மான்ஸ்டரை எதை டைட்டில் கார்டை வச்சுருப்பேன்னு எனக்கே தெரில. ஆனால் இந்த இன்னொரு வீடு நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம எப்படி வந்தோம்னா இப்படியே இந்த வீடை பார்த்துட்டு இதை பாட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனால் இங்கே உள்ளே நம்ம பார்க்கவே இல்லை. உள்ளே பெட்டு போட்டு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பாத்வே நல்லா செஞ்சுருக்கானுங்க கைஸ். பாத்வே, செஸ்ட்டு, இந்த ஆக்டோபஸ்லாம் என்னாலேயே செய்ய முடியாது. ஆனால் செமையாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு அப்பா எவ்வளோ பெரிய லேண்டு. கீழே வந்து பார்த்தா தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுது. சரி, ஓகே கைஸ், நான் நாளைக்கு புது அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர். கைஸ், என்னடா பேய் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்னு சொன்னதுக்கப்புறமும் வீடியோ கண்டினியூ ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ஐலேண்ட் லிங்க்கை பற்றி சொல்ல மாட்டேன். என்னென்னா, நீங்கள் இப்போதைக்கு நார்மலாக போய் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்திருப்பேன். அதை நீங்கள் போய் காப்பி பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா டைமர் ஓடும். வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப் கிடச்சிரும். சரி, ஓகே கைஸ், நான் இப்போதைக்கு விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.